ஒரு நாட்டு ராஜா தன்னோட நாட்டுல ஒரு போட்டியை அறிவிச்சிருந்தாரு. தன்னோட கோட்டை கதவுகளை யார் கைகளால தள்ளி திறக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோட நாட்டோட ஒரு பகுதியை பரிசா வழங்குறேன்னு. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, தோத்துட்டீங்கன்னா உங்களோட கைகள் வெட்டப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. மக்கள் பல பேர் இதை கேட்டு ரொம்பவே பயந்து இந்த போட்டிக்கு யாருமே வரல. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் துணிச்சலா இந்த போட்டிக்கு நான் வரேன்னு சொல்லி வந்திருந்தான். அப்போ அந்த அரசர் கேட்கிறாரு, நீ தோத்துட்டா உன் கை போயிடும், பரவாயில்லையா அப்படின்னு. அந்த பையன் அதுக்கு பதில் சொன்னா, நான் ஜெயிச்சுட்டா ஒரு நாட்டுக்கு ராஜாவாகலாம், அரசன் ஆகலாம். நான் தோத்துட்டா வெறும் கைதானங்களே, பரவாயில்ல, உயிர் போயிடலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அந்த கதவை தள்ளி திறக்க முற்பட்டான். என்ன அதிசயம், அந்த கதவு தள்ளோன்னே திறந்துருச்சு. ஆமா, அந்த ராஜா அந்த கதவுக்கு தாப்பாலே போடல. துணிச்சலா யார் வந்து இந்த போட்டியில கலந்துக்கிறான்னு அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. நம்ம எல்லாம் பல பேர் இப்படிதான் முயற்சி பண்ணாமலே தோத்துடுவோமோ, நமக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லி விலகி நிக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு தெரிஞ்ச முயலாம கதையில முயலோட தோல்விக்கு காரணமே முயலாமை தான்.